வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ். இந்த வேர்ட்ப்ரெஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும். பட் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை அப்படின்னா, நீங்கள் அந்த வேர்ட்ப்ரெஸ் அப்படிங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வெப்சைட் லான்ச் பண்ண முடியும். ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, சிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸு, ஃப்ரீ. இந்த வேர்ட்ப்ரெஸ்ஸில் பார்த்துட்டிங்கன்னா வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா wordpress.com அப்படின்னு ஒரு இருக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து டைரெக்டாக ஒரு டொமைன், அப்படி டொமைன்னா உங்கள் வெப்சைட்டோடைய பேர், அதை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து wordpress.comல நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ப்ரைஸிங் இருக்குது. அதாவது ப்ரைஸிங்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு பர்சனல், பெரிய விஷயங்கள்லாம் எதுவும் தேவையில்லை. ஒரு சிம்பிளான ஒரு வெப்சைட் பண்ணோம் அப்படின்னா பர்சனல் போய்க்கலாம். இப்போ இங்கே இவங்க சார்ஜ் பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா 160 பர் மந்த், 280 இருக்குது. இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பர் மந்த்து. ஆனால் அவங்க பில் பண்ணுறது பார்த்திங்கன்னா இயர்லி பண்ணுறாங்க. ஒவ்வொன்றுத்துலேயும் ஃபியூச்சர்ஸ் இருக்கும், நீங்கள் அதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இது எப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு பிகினராக இருக்கிறவங்களுக்கு வந்து இமீடியட்டாக புரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஜெட் பேக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டை பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு. எஸ்எஸ்எல் அப்படிங்கிறது இந்த ஹெச்டிடிபிஎஸ் செக்யூரிட்டியை கொடுக்குறது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இவங்க ஃப்ரீ டொமைன்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரீ டொமைனா உங்களோட வெப்சைட் பேர் நீங்கள் வந்து தனியாக ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ரீமியம் பிளான் எடுத்திங்கன்னா இவங்கள்ட்டயே நீங்கள் அந்த டொமைனை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களோட வெப்சைட் பேர், இமெயில், இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. இப்போ இந்த பேமெண்ட்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காமர்ஸ் வெப்சைட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் இன்டெகிரேஷன்ஸ்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து ப்ளகின்ஸ் பேஸ்டாக இருக்கும். ஸோ ப்ளகின்னா எது தேவை எது தேவையில்லைங்கிறத நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ வரப்போகிற செக்ஷனில் நான் வேர்ட்ப்ரெஸ்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான வேர்ட்ப்ரெஸ் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஹோஸ்டிங், அதாவது வந்து வேர்ட்ப்ரெஸ் ஹோஸ்டிங்கை நீங்கள் வந்து டேரெக்டாக இங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதுக்கு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸை உங்களுடைய லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது, கண்டென்ட்லாம் போட்டு பார்க்குறது. அப்படிலாம் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது ஒரு ஐடியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹோஸ்டிங் வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ஓன் வெப்சைட்டை நீங்கள் வந்து லான்ச் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னொரு வெப்சைட் ஒன்று இருக்குது. அது பேர் என்னென்னா WordPress org. இது என்ன அப்படின்னா இவங்க வந்து அந்த சோர்ஸ் கோடு நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. அதாவது ஓப்பன் சோர்ஸ் இல்லையா, அந்த பேக்கேஜாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெப்சைட் இங்கே வந்து லோக்கல் மிஷின்லேயே கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணுன்னா நம்ம வந்து கோடாடி இந்த மாதிரி நிறைய ஹோஸ்டிங் ப்ரொவைடர்லாம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நம்ம அந்த வெப்சைட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, இதில் ரொம்ப சிம்பிளாக நான் வந்து இமீடியட்டாக ஒரு வெப்சைட் வந்து நான் லான்ச் பண்ணணும் இல்லை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுங்க அப்படின்னா WordPress Bitnami அப்படிங்கிற ஒரு கீவேர்டை கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அதில் போயிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு வெப்சைட் வரும். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ்ஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் ஃப்ளேவர் வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து க்ளவுடில் பண்ணுமா இல்லை கண்டெய்னர்னால் டாக்கர் குபர்னெட்ஸ், இது கொஞ்சம் அட்வான்ஸ். ஸோ நாம் வந்து சிம்பிள் ஆன் மை கம்ப்யூட்டர், ரைட்டா, அது பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய லேப்டாப்பு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸா, மேக்கா, லைனக்ஸா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து விண்டோஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து விண்டோஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் 64 பிட். ஸோ இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைன்இன்லாம் கேட்கும், நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. நோ தேங்க்ஸ், ஜஸ்ட் டேக் மீ டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிடுங்க. ரைட், இது அரௌண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 216 MB இருக்குது. ஸோ உங்கள் டிபெண்ட் அப்பான் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து ஒரு நார்மலான ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு பிகினர், ஜீரோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பட் நான் வந்து ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த டவுன்லோட் பண்ணதை நான் டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இங்கே லாங்குவேஜ் கேட்குது பார்த்துட்டிங்க, இங்கே டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ நாம் வந்து இங்கிலீஷ் எடுத்துக்கிறோம், ஓகே கொடுங்க. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சம்டைம் என்ன ஆகும் அப்படின்னா ஆன்டிவைரஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேபி வந்து பிளாக் பண்ண வாய்ப்பு இருக்குது, ரைட். ஸோ அந்த மாதிரி ஆன்டிவைரஸ் ஏதாவது நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அது வந்து இந்த டைமுக்கு வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிடலாம். நான் என்னுடைய ஆன்டிவைரஸ் நான் டிசேபிள் பண்ணி தான் வச்சுருக்கிறேன், எஸ் கொடுங்க. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுங்க.
இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா WordPress அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா அதுதான் ஆக்சுவல் CMS கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதை வச்சு தான் நம்ம வந்து வெப்சைட் பில்ட் பண்ண போகிறோம். PHP MyAdmin அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய டேட்டா பேஸை வந்து நீங்கள் வந்து GUI கிராஃபிக்கல் வியூவாக பார்க்குறதுக்கு. சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்ட் இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த PHP MyAdmin ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது அந்த டேட்டா பேஸையும் சேர்த்து தான் ஹோஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே தேவைப்படுது, அதனால ரெண்டுமே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். எந்த இடத்துல WordPress இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பை டிஃபால்ட் வந்து C டிரைவ். பட் C டிரைவ்லேருந்து வேறு எங்கேயும் மாற்றாதீங்க, ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் டிரைவ் போகும்போது கண்டிப்பாக ஏதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து டிஃபால்ட் லொக்கேஷன்லேயே ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுங்க. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா யூசர் நேம். ஸோ யூசர் நேம் அப்படிங்கிறது நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சிம்பிளாக நான் வந்து மாணவன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இமெயில் அட்ரஸ் கொடுங்க இங்கே. ஸோ இமெயில் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து வேலிடான இமெயில் அட்ரஸ் கூட கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லாகின் நேம் நீங்கள் வந்து அட்மின் கொடுக்கலாம், இல்லை நான் வந்து மாணவனே கொடுத்துக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். ஸோ நான் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, ப்ளீஸ் யூஸ் ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர் இன் யுவர் பாஸ்வேர்டு. ரைட்டா? ஸோ என்னுடைய பாஸ்வேர்டு வீக்காக இருக்குது. ரைட்? அப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் திருப்பி பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஆல்ஃபா நியூமரிக் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த டேட்டா பேஸோடைய போர்ட். ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா the choose the port is not currently in use such a port 3307. ஸோ நீங்கள் வந்து போர்ட் அட்ரஸ் பை டிஃபால்ட் இதே இருக்கட்டும். பட் ஒரு வேளை ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா லேட்டராக கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இந்த போர்ட் அட்ரஸ் கூட வச்சுங்க. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து உங்களுடைய பிளாக் நேம். ரைட்டா? நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது மெயில் கான்ஃபிகரேஷன் பண்ணுமான்னு கேட்குது. இப்போ வேணும்னா நீங்கள் ஜிமெயில் கொடுக்கலாம், கஸ்டம் கொடுக்கலாம். ஸோ இது இப்போதைக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ளாய் WordPress into cloud in one clickன்னு கேட்டிருக்கு. லான்ச் WordPress in the cloud with Bitnamiன்னு கேட்கும். இதுவும் தேவையில்லை. ரைட்? நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ செட்டப் நவ் ரெடி டு பிகைன் இன்ஸ்டால். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ WordPress இன்ஸ்டால் ஆகுது. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சம்டைம் வந்து இந்த மாதிரி வந்து செக்யூரிட்டி ஃபயர்ஃபால் இஷ்யூஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து MySQL இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் அலோ அக்சஸ்ன்னு கொடுங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமை வேணும். ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் ஃபாலோ பண்ணுங்கள், என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எகெயின் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து கேட்கும் போது MySQL இன்ஸ்டால் ஆச்சு. இப்போ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான சர்வர் இதெல்லாமே வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை ரொம்ப ரொம்ப பிகினராக இருந்தாலும் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ இன்ஸ்டாலேஷனை வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அலோவ் பண்ணுங்கள். அதுவே டேட்டா பேஸ்க்கு அப்புறம் அந்த சர்வர்ஸை ஸ்டார்ட் பண்ணும், ஷட் டவுன் பண்ணும், இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். இந்த க்ரீன் பார் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக முடிஞ்ச மாதிரி காமிச்சிருக்கு. பட் வந்து இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக போயிட்டுருக்கும். ஸோ அவசரப்படாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது வந்து உங்களுடைய மிஷினில் இன்ஸ்டால் ஆகுறதுனால உங்கள் மிஷினோட ஸ்பீடு இருக்குது இல்லையா, அதுவும் கொஞ்சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு நல்ல மிஷினாக இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக இன்ஸ்டால் ஆகும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா மேக்ஸிமம் அன்வான்ட் சாஃப்ட்வேர்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டத்துக்கு கொஞ்சம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பூஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும். ஸோ இதனால் வந்து உங்களுடைய மிஷின் கம்ப்ளீட்டாலாம் ஸ்லோ ஆகாது நீங்கள் WordPress இன்ஸ்டால் பண்ணுறதுனால. பட் குயிக்காக இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னா உங்கள் மிஷினை கொஞ்சம் வந்து பர்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா setup has finished installing Bitnami WordPress stack on your computer. Launch Bitnami WordPress stack. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கட்டும், ஏன்னா நீங்கள் ஃபினிஷ் கொடுத்தோன்னே அதுவே ஓனாக லான்ச் ஆகும். ஸோ இதை வந்து செக் பாக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிங்க, ஃபினிஷ் கொடுங்க. இப்போ நீங்கள் ஃபினிஷ் பண்ணோன்னே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு டிஃபால்ட் ப்ரௌசர் ஓப்பன் ஆகிட்டு அந்த ப்ரௌசரில் பார்த்துட்டிங்கன்னா 127.0.01 அதாவது லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிற IP அட்ரஸ் அது. ஸோ நீங்கள் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா WordPress/WP login.php. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா IP அட்ரஸ்க்கு அப்புறம் ஸ்லாஷ் போடுங்க, WordPress ஸ்லாஷ் போயிட்டு WP-login.php. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ நான் வந்து மாணவன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். நான் கொடுத்த பாஸ்வேர்டு இல்லையா, நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்த பாஸ்வேர்டு நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ஆகிடும். இதுதான் WordPress. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து அட்மின் டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க.
ஸோ இது வந்து வெரி ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது எல்லா ஆப்ஷனும் ஒரே டைம் நம்மளால் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியாது. நான் வரப்போகிற ஒவ்வொரு வீடியோலையும் வேர்ட் ப்ரெஸ்ஸை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதை பாருங்கள், இந்த லோகோ இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மாணவன்ஸ் பிளாக், அதாவது நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்த நேம். இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் மவுஸ் ஓவர் பண்ணிங்க அப்படின்னா விசிட் சைட்டுன்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய போர்ட்டல். ரைட்டா, இதுதான் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வெரி ஃபஸ்ட்டு டைம் ஒரு வேர்ட் ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணதும் வரக்கூடிய ஹோம் பேஜ். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து போஸ்ட் அப்படின்னா உங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் கொடுக்குறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் போஸ்ட் செக்ஷனுக்கு போயிட்டு ஆல் போஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து போஸ்ட் நிறைய இருக்கும். இதில் வந்து போஸ்ட்டை நீங்கள் வந்து கேட்டகரிலாம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வரப்போகிற வீடியோவில் ஸோ இந்த டேஷ்போர்டில் நம்ம எப்படி வந்து ஒரு மேனேஜ் பண்ணுறது, ஒரு போஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இங்கே இருக்க மீடியானா என்ன, பேஜஸ்னால் என்ன, அப்பியரன்ஸ்னால் என்ன, ப்ளகின்ஸ்னால் என்ன, செட்டிங்ஸ்னால் இல்லை என்னென்னலாம் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த இன்ஸ்டாலேஷன் ஏதாவது எரர் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் லைனில் கொடுங்க. ஸோ அந்த எரரில் என்ன இஷ்யூஸ் அப்படிங்கிறத நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் என்ன உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியாது, ஆனால் நான் ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணணும், ஸோ என்னுடைய ப்ராடக்ட்டு இல்லை என்னுடைய கண்டென்ட்டை நான் வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேர்ட் ப்ரெஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு டூல், ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டூல். ஸோ இந்த டூலை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஹோஸ்டிங் வாங்கிட்டு உங்களுடைய வெப்சைட் நேமை ரிஜிஸ்டர் பண்ணி நீங்களே வெப்சைட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மாணவன் நிறைய விஷயங்கள் வந்து தமிழில் குவாலிட்டியான வீடியோஸ் நிறைய கொடுத்துருக்குறோம். நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும், பைத்தான் படிக்கணும், இல்லை வந்து அட்வான்ஸான ஒரு வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லைக் ரியாக்ட், ஆங்குலர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கணும்னா நம்ம மாணவனில் நிறைய கொடுத்துட்ருக்குறோம். பாருங்கள். ஸோ உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ கைஸ்.